10ஆம் வகுப்பு தமிழ் ஒன் 8வது எண்ணில் இருக்க இலக்கணம் பார்க்கலாம். பாவகை அளவிடுதல். இப்போ யாப்பிலக்கணம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இப்போ அந்த காலத்துல எழுதின கவிதையெல்லாம் மரபு கவிதை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஏன்னா அப்போ அந்த காலத்துல இந்த மரபு கவிதைன்னு ஏன் சொல்றேன்னா, இந்த யாப்பிலக்கணம்னு ஒன்று இருக்கு. அந்த இலக்கணத்தை பேஸ் பண்ணி தான் அந்த காலத்துல இருந்த கவிதை, செய்யுள் எல்லாமே எழுதியிருக்காங்க. ஆனால் இப்போ அதை அதை ஃபாலோ பண்ணாமல் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுறாங்க. இதை புது கவிதைன்னு சொல்லுவாங்க. இப்போ மரபு கவிதைன்னா யாப்பு இலக்கணத்தை படி எழுதுனா அது மரபு கவிதை. இதுவே யாப்பு இலக்கணம் இல்லாமல் கருத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து எழுதுனா அது புது கவிதை. இப்போ யாப்போட உறுப்புகள் மொத்தம் 6. அது என்னென்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இந்த 6 தான் யாப்பின் உறுப்புகள். இப்போ பாவகைன்னா ஒரு 4 வகையான பாவகை இருக்கு. என்னென்ன பாவகைன்னா, இப்போ ஒரு செய்யுள் இருக்குன்னா இந்த 4 பாவகையில ஏதாவது ஒரு வகையாக தான் இருக்கும். அது என்னென்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இந்த 4 வகை பாக்கள்ல தான் ஏதாவது ஒரு பாவகையாக இருக்கும், எந்த ஒரு செய்யுளாக இருந்தாலும். இப்போ இந்த 4 வகை பாவகை பார்த்தோம்ல, இது எல்லாமே ஒவ்வொரு பாவகையும் ஒவ்வொரு ஓசையில் இருக்கும். அதே போல் ஓசையும் 4 வகைப்படும். பான்றது 4 வகைப்படும். அது வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அதே போல் ஓசையும் 4 வகைப்படும். அது செப்பல் ஓசை, அகவல் ஓசை, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை. வெண்பா அப்படின்னாலே அது செப்பல் ஓசை தான். செப்பல் ஓசை, வெண்பா. இதை பொறுத்துக்கள் கூட கேட்கலாம். செப்பல் ஓசைன்னு வந்தாலே அது வெண்பா தான். அந்த காலத்து வேற திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவால் தான் ஆனது. எந்த ஒரு திருக்குறள் கொடுத்தாலும் இல்லை எந்த ஒரு நாலடியார் பாட்டு கொடுத்தாலும் அதோட பாவகை என்னன்னு கேட்டால் அது வெண்பா தான். அதோட ஓசைன்னு கேட்டால் செப்பல் ஓசை. நெக்ஸ்ட்டு அகவல் ஓசை. அகவல் ஓசை எதுக்கு வரும்னா ஆசிரியப்பாவுக்கு வர்றது தான் அகவல் ஓசை. இந்த ஆசிரியப்பாவுக்கு இன்னொரு பேர் அகவற்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும். இப்போது நார்மலாக வெண்பான்னா இந்த ரூல்ஸ் படி தான் இது இருக்கணுன்ற மாதிரி இலக்கணம் கட்டுக்கோப்பாக இருக்கும். ஆனால் ஆசிரியப்பால் எப்படின்னா கொஞ்சம் இலக்கண கட்டுக்கோப்புனா இந்த நெறிமுறைன்னு சொன்னால் அந்த மாதிரி இலக்கண வழி கொஞ்சம் கம்மியாகவும் கவிதை எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கிறது இந்த ஆசிரியப்பா தான். இப்போ வெண்பா பார்த்தோம், ஆசிரியப்பா பார்த்தோம். வெண்பான்றது திருக்குறளும் நாலடியாரும் வெண்பால தான் எழுதியிருக்காங்க. இது பாருங்க சங்க இலக்கியங்கள். அது 8 தொகை 10 பாட்டு. இது மொத்தமாக சங்க இலக்கியங்கள். அப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை. இது எல்லா நூல்களும் ஆசிரியப்பாவால் எழுதுகிற நூல்கள். நெக்ஸ்ட்டு துள்ளல் ஓசை. துள்ளல்னாலே இந்த கண்ணுக்குட்டி துள்ளுதில்ல, அந்த மாதிரி துள்ளி துள்ளி வரும். இப்போது ஒரு செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை. இப்போ ஒரு கண்ணுக்குட்டி துள்ளன மாதிரி உயர்ந்து உயர்ந்து தாழ்ந்து அப்படி வரும். இந்த துள்ளல் ஓசை எந்த பாவுக்குரியதுன்னா கலிப்பா. இப்போ வெண்பான்னா செப்பல் ஓசை, ஆசிரியப்பான்னா அகவல் ஓசை, கலிப்பான்னா துள்ளல் ஓசை. இது தூங்கல் ஓசைனா அப்படியே தூங்கின மாதிரி ஒரே சீராக வரும். இந்த உயர்ந்த தாழ்ந்து எதுவுமே வராமல் ஒரே சீராக வரும். இந்த தூங்கல் ஓசை எதுக்கு உரியதுன்னா வஞ்சிப்பாவுக்கு உரியது. நெக்ஸ்ட்டு இந்த தலைன்னு ஒன்று இருக்குது, அது 7 வகை. இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் போகிறதுனால தலை என்றது 7 வகைன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி அதை பற்றி நடத்தும் போது அந்த தலை என்பதை டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போ வெண்பா பார்த்தோம், ஆசிரியப்பா பார்த்தோம். இதுக்குள்ள வகைகளும் இருக்குது. இப்போ வெண்பான்றது 5 வகை, அதே ஆசிரியப்பான்றது 4 வகை. வெண்பான்றது 5 வகை, ஆசிரியப்பான்றது 4 வகை. இப்போ வெண்பான்றது 5 வகைன்னு சொன்னல, அது என்னென்னா குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பட்டுடை வெண்பா. இந்த வகையை மட்டும் தெரிஞ்சுக்கலாம், அது டீட்டெயிலெல்லாம் வேணாம். ஆசிரியப்பான்றது 4 வகை. நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குறள் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. இதுதான். நெக்ஸ்ட்டு வெண்பாவுக்கு ஆசிரியப்பாவுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வெண்பாவோட ஓசை என்ன பார்த்தோம், செப்பல் ஓசை அப்படின்னு பார்த்தோம். அதே ஆசிரியப்பாவுக்கு அகவல் ஓசை அப்படின்னு பார்த்தோம். வெண்பா இப்போது நம்ம திருக்குறளும் நாலடியாரும் வெண்பா அப்படின்னு சொன்னோம்னா,
இப்போ ஒரு திருக்குறள் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட்டு மேல 4 சீர் இருக்கும். கீழ 3 சீர் இருக்கும். மொத்தம் 7 சீரா இருக்குமா? அதுதான். அதேபோல நாலடியார் எப்படி இருக்கும்? 4 லைன் இருக்கும். அதில இருக்கிற ஃபர்ஸ்ட்டு மேல இருக்கிற 3 லைனுமே 4, 4 சீரா இருக்கும். கடைசி ஒரு லைன் மட்டும் 3 சீரா இருக்கும். அதுக்கு நாலடியார் பாட்டு இருந்தா ஒண்ணு எடுத்து பாருங்க உங்களுக்கு புரியும். அதுதாங்க சொல்லிக்கிறாங்க. ஈற்றடி கடைசி அடி 3 சீரா இருக்கும். ஏனைய அடி எல்லாமே 4 சீரா இருக்கும். திருக்குறள், நாலடியார் 2மே வந்து வெண்பாவால் ஆனது. அதுக்கு எக்ஸாம்பிள் அந்த பாட்ட பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிரும். இதே ஆசிரியப்பாவுல ஈரசை சீர் மிகுதியாகவும், காய்ச்சீர் குறைவாகவும் இருக்கும். இப்போ இந்த ஈரசை சீர் அப்படின்னாலும், காய்ச்சீர்னாலும் இந்த இடத்துல பார்த்தா புரியாது. நான் அலகிட்டு வாய்ப்பாடுன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதில பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ ஈரசை சீர்னா, ம் இங்க பாருங்க. இந்த பெற்று என்ற வார்த்தைய பாருங்க. பே என்றது குறில். பக்கத்துல ஒரு ஒற்று. குறில் தனித்து ஒற்று. இது ஒரு அசை. இது வந்து நேர் அசை அப்படின்னு சொல்லலாம். இந்த ரூன்றது குறில் தனித்து. குறில் தனித்து வந்தாலும் நேர். இந்த நேர்ன்றது ஒரு அசை. இந்த நேர்ன்றது ஒரு அசை. இது ஒரு சீர். இது ஒரு சீர். இததான் சொல்றாங்க ஈரசை சீர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அங்க புரியும்போது தெரியும். அந்த மாதிரி ஈரசை சீர் அதிகமாகவும் வரும். காய்ச்சீர் கம்மியாகவும் வருமா. இது மெமரி கூட பண்ணிக்கங்க. ஆனா எக்ஸாம்பிள் அங்க போய் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் பிரிக்கும்போது. அதேபோல வெண்பாவுக்கு இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. இதே ஆசிரியப்பாவுக்கு ஆசிரியர் தலை மிகுதியா வரும். வெண்டலை கழித்தலை கம்மியா வரும். இந்த அடி எப்படி வருதுன்னா, 2 அடி முதல் இப்போ திருக்குறள் 2 அடி இருக்கு. நாலடியார் 4 அடி இருக்கு. இது 2மே வந்து வெண்பாவுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா, 2 அடியிலிருந்து 12 அடி வரைக்குமே இருக்கும் வெண்பான்றது. ஆனா ஒரே ஒரு வெண்பா மட்டும் 13 அடிக்கு மேலேயும் வரும். அது என்னன்னு கேட்டா கலிவெண்பா. இத ஞாபகம் வச்சுங்க. இது கொஸ்டினா கேட்கலாம். வெண்பான்றது 2 அடியிலேருந்து 12 அடி வரைக்கும் இருக்கும். அந்த கலிவெண்பா மட்டும் 13 அடிக்கு மேலேயும் வரும். அதே ஆசிரியப்ப வந்து 3 அடியிலேருந்து எழுதுறவங்களோட மனநிலைக்கு ஏற்ப அதிகமாகிக்கினே போகும். இப்போ வெண்பான்றது எந்த மாரி முடியும்? ஆசிரியப்பா எப்படி முடியும்னு சொல்றோம். வெண்பான்றது கடைசி சீர் எப்படி முடியும்னா, நாள், மலர், காசு, பிறப்பு இந்த வாய்ப்பாடுல ஏதாவது ஒரு வாய்ப்பாட தான் அது முடியும். அது திருக்குறள் பின்னாடி இருக்கு. அத நான் எக்ஸாம்பிள் அந்த அழகிட்டு வாய்ப்பாடு வீடியோல உங்களுக்கு புரியும். இதே ஆசிரியப்பாவா இருந்தா, அது ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. ஏகாரத்தில் முடிவது சிறப்புன்னா என்னான்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாட்டு ஒண்ணு காட்டுறேன் பாருங்க. இதுக்கு முன்னாடி பேஜ்ல ஒரு பாட்டு இருக்கும் பாருங்க. புறநானூறுன்றது சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் எல்லாமே ஆசிரியப்பான்னு பார்த்தோமா, இந்த இடத்துல பாருங்க நாடு, இந்த கடைசி வார்த்தை டே அது பிரிங்க. இட்டு கூட்டல் ஏ. கடைசி வார்த்தை ஏன்னு முடியுதா? இதான் ஏகாரம். கடைசி வார்த்தை ஏன்னு முடியுது. ஏகாரத்தில் முடியுது. அப்படி முடிஞ்சா அது ஆசிரியப்பா. இப்ப நம்ம இந்த சொன்னதுல பாருங்க. கடைசி ஏகாரத்தில் முடிஞ்சா அது ஆசிரியப்பா. இதுவே அந்த கடைசி நாள் மலர் காசு பிறப்பு முடிஞ்சா அது வெண்பா. நெக்ஸ்ட் இந்த திருக்குறள் தான். இந்த திருக்குறள் எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்கன்ட்டு இங்க போட்டிருக்காங்க. இதை நான் வந்து தனி வீடியோவா போடுறேன். அதுல பார்த்தா புரியும். அப்படி புரியலன்னா திரும்ப கமெண்ட்ல கேளுங்க. நான் சொல்லித்தரேன். இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. செப்பல் ஓசைன்னா இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. செப்பல்னா பேசுறதுன்னு அர்த்தமா? அதான் 2 பேர் பேசுறது தான் செப்பல். அதே அகவல் ஓசைன்னா ஒருத்தவங்க பேசுறது மாதிரியும், இந்த ஒருவர் பேசுறதுன்னா அகவல் ஓசை. இந்த இடத்துல இருவர் உரையாடுவது 2 பேர் உரையாடினா செப்பல் ஓசை. ஒருவர் பேசுறது அப்படின்னா அவங்க சொற்பொழிவாற்றுவது. இந்த மாதிரி இருந்தால் அது அகவல் ஓசை. துள்ளல் ஓசைன்னா ஒரு கண்ணுக்குட்டி துள்ளுற மாதிரி சீர்தோறும் உயர்ந்து தாழ்ந்து அப்படி மேலே ஏறி ஏறி ஜிக்ஜாக்கா வந்துச்சுன்னா அது துள்ளல் ஓசை. இது தூங்கல் ஓசைன்னா எந்த சீருமே வந்து துள்ளாம தூங்குன மாதிரி ஒரே சீரா தாழ்ந்தே வந்துச்சுன்னா அவன் தூங்கல் ஓசை. இது வஞ்சிப்பாவுக்குரியதுன்னு பார்த்தோம். துள்ளல் ஓசை கலிப்பான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இங்க ஒரு பாயிண்ட் பாருங்க. யாப்பதிகாரம் புலவர் குழந்தை. அதாவது யாப்பதிகாரம் என்ற நூலை எழுதினவர் புலவர் குழந்தை. அந்த நூலில் தான் இந்த 4 விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. யாப்பதிகாரம் என்ற நூலை எழுதினவர் புலவர் குழந்தை என்றவர். இந்த புலவர் குழந்தை இன்னொரு நூல் எழுதியிருக்காரு. அதுதான் ராவண காவியம்.